இல்லை ஆக்சுவலி அது வந்து அவன் கன்விக்ஷனுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து அது ஐடென்டிஃபிகேஷனுக்கு அந்த டிஷர்ட் இருந்தாலும் அந்த நேரத்தில் அவன் வந்து குடிச்சிருந்தான், அவன் வாயில் பான்பராக் கரை இருந்துச்சு, ஃபோன் எடுத்து ஹிந்தியில் பேசினான். இதெல்லாம் வந்து அந்த குழந்தை வந்து அடையாளம் காட்டியிருக்காங்க போலீஸ்க்கு இவனை தான். ஏன்னா வந்து அவங்க நிறைய பேர் 10-12 பேருக்கு மேலே போலீஸ் வந்து இந்த மாதிரி வடமாநிலத்தவர்கள் அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது நமக்கு ஒரு தெரியுது. அந்த மாதிரி முகஜாடை உள்ள பல பேரை வந்து காமிச்சிருக்காங்க அந்த பாப்பாகிட்ட ஃபோட்டோ வீடியோ ஆதாரமாக. இல்லை இவன் இல்லைன்னு சொல்லி இவன் தான் அப்படின்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த பாப்பாவோட ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஏன்னா அவள் அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கா, அவள் தெளிவாக இருந்திருப்பாள், அவளுக்கு வந்து ஷார்ப்பாக இருந்திருக்கும் மைண்டு. அப்போ அவள் அவனை நோட் பண்ணியிருக்கா. ஆனால் போலீஸ்க்கு அவனை தேடி கண்டுபிடிக்க நேரம் இருக்குது. ஏன்னா அவன் 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் 2 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஜம்ப் ஆகிட்டே இருக்கான். இப்போது இதெல்லாம் நாளைக்கு கன்விக்ஷன் வரும்போது இதெல்லாம் ப்ரூஃப் ஆகும். பட் அவன் மாட்டினதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு நினைக்கிறேன்னா செல்ஃபோன் சிக்னல். அவங்ககிட்ட வந்து ஒரு ஃபோன் இருந்திருக்கு. அந்த பாப்பாவை அவன் கடத்தி கொண்டு போயிருக்கும்போது கூட அந்த ஃபோன்லாம் அவன் அட்டன் பண்ணி ஹிந்தியில் பேசியிருக்கான். அப்போ அவன் யாரோ ஒரு நார்த் இண்டியன் ஹிந்திலேயோ இல்லை ஹிந்தி மாதிரியான ஒரு மொழி, அது அசாமீஸோ பெங்காலிலோ அவன் பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்னும் போது அந்த செல்ஃபோன் எங்கே, இந்த பாப்பா இருந்த இடத்துல எந்த டவரில் எந்த நம்பர்ஸ்லாம் வந்து போயிருக்கு, அந்த செல்ஃபோன் இவங்ககிட்ட இருக்கா, அதை மேட்ச் பண்ணுவாங்க. டவர் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. அதை வச்சு மேட்ச் பண்ணதில் தான் வந்து இவங்க ஓரளவுக்கு மாட்டியிருப்பான். நேரில் பார்க்கும்போது ஆப்வியஸ்லி முகம், அவனுடைய அதே ட்ரெஸ் எல்லாம் வந்து வேல்யூ அடிஷன். ஸோ அதில் அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னமும் வந்து அவன் ஃபுல்லாக வந்து நான் தான் பண்ணேன் இல்லை என்னென்ன இது மாதிரி பண்ணியிருக்கேன்